உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நாங்கள் கூடி வந்திருக்கிற நோக்கம் ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு ஆண்டவரே நீர் கடைசியிலே சொன்ன அந்த 7 வார்த்தைகளையும் ஆண்டவரே இந்த வேளையிலே சொல்லும்படியாக, பகிரும்படியாக ஆண்டவரே இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறோம். இந்த நாள் உலகம் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த ஆண்டவரே நாளை 7 வார்த்தையை உலகம் முழுவதும் பேசுகிறார்களப்பா. நீர் சிலுவையில் சிந்தப்பட்டு சொன்ன அந்த கடைசி வார்த்தைகளை பேசும்படியாக ஆண்டவரே நாங்களும் எங்கள் திருச்சபையாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்ததாமே இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக, எங்களோடு கூட நீர் பேசுவீராக. விசேஷமாக பேசுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உடைய வார்த்தையை தந்து ஆண்டவரை பேச கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. பிள்ளைகள் மேல் உடைய கரம் அமரும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரை. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, வர வேண்டியவர்களை துரிதப்படுத்தி கொண்டு வருவீராக. ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த ஆராதனை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த பாடல்களை ஆசீர்வதிப்பீராக, செய்திகளை ஆசீர்வதிப்பீராக, ஜெபங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஆண்டவரே பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக ராஜா. நீர் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தீர், மரித்தீர் ஆண்டவரே எங்களுக்காக. ஆண்டவரே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. நாங்கள் ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரே நாங்கள் உடைய பாதத்திலே காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சிலுவையிலே எனக்காக உங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தார். ஆமென். இன்னைக்கு அவருடைய கல்வாரி பாடுகளை நாம் நினைவு கூற வந்திருக்கிறோம். அதனால எல்லாரும் துக்கமுகத்தோடு என்ன முகத்தோடு துக்கமுகத்தோடு அனுசரிக்கணும். அப்படியா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்காக உங்களுக்காக மரித்து அவர் உயிர் தெழுந்துட்டார். சரியா? ஸோ ஆண்டவருடைய வார்த்தைகளை சிலுவையில் சொன்ன அந்த 7 வார்த்தைகளை நம்ம கேட்க வந்திருக்கிறோம். ஒரு சில பாடல்களை நம்ம பாடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஆமென். ஸோ எல்லாரும் தூங்காம என்ன பண்ண போகிறோம்? வார்த்தைகளை கேட்க போகிறோம். கரங்களை தட்டி பாடலாமா? முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது. மறுபடியும் சொல்லாமா? முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, முடிந்தது. இயேசு எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், ஜீவனை கொடுத்தார். சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. ஆமாங்க, எல்லாவற்றையும் எனக்காக உங்களுக்காக அவர் செய்து முடித்தார். சிலுவையில் என்னுடைய சாபத்தை, என்னுடைய பாவத்தை எல்லாவற்றையும் நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மறித்து மீண்டும்
உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, நேரம் நேரம் முடிந்தது, என் சாபம் தரித்திரம் யாருக்கு நேரம் முடிந்தது. முடிந்தது, நேரம் முடிந்தது, என் சாபம் தரித்திரம் யாருக்கு நேரம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. ஆமாங்க, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நமக்கு நன்மை வராம இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வசனம் சொல்லுது எரேமியா 5:25, உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டாதிருக்கிறது. என்னது? நம்ம நிறைய மறைச்சு வைத்து கொண்டிருக்கிற பாவங்கள் என்ன அப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் நன்மையை வரவிட்டாதிருக்குதான். நமக்கு நன்மை வரணும் அப்படின்னா ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக மரித்து உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் தரித்திரத்தையும் மாற்றின அவருக்கு, அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, என் முழு மனதோடு உங்களை நான் நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு அவரிடத்துல நம்ம வரும்பொழுது கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் நன்மையை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவருடைய ஸ்நேகம் பெருசுங்க. அவருடைய அன்பை போல இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லை. சொல்லுது, கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்மனசா இருக்கிறவனுடைய இருதயம் கூட என்ன ஆகும்னா கரைய செய்கிறதா. பாடலாமா? காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை, களிப்போடு என்றும் குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், கும்பிடுவோரை குணமாக்கும் வேதம். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோம் காணட்டும் உம்மை, களிப்போடு இன்னும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோம் காணட்டும் உம்மை, களிப்போடு என்றும். குருசனின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், குருசனின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், கும்பிடுவோரை குணமாக்கும் வேதம். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம். இருண்டதொரு வாழ்வு இன்னமும் வாழ்வோ, இனியாவது
திருமுகம் காண இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ இனியாவது திருமுகம் காண நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும். ஆமாங்க, சொல்லமா அப்பா, உம்முடைய ஸ்நேகம் என்னில் பெருகட்டும்பா. என்னை காணுவோ உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திரும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெருகவும் அப்பா. Yes Lord, நீங்க பெருகணும்பா. தீபத்தின் தீரியா எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திரும் என்னை, கல்வனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திரும் என்னை, கல்வனம் மாற்றி கல்வாரி ஸ்நேகம். கல்வாரியுடைய ஸ்நேகம் என் மேலேயும் உங்க மேலேயும் அவர் அன்பு வைத்ததுனால தான், நேசம் வைத்ததுனால தான் அவர் தன்னையே ஜீவ பலியாக கொடுத்தார். வசனம் சொல்லுது அவர் பாவம் செய்யவில்லை அப்படின்னு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22 அவர் பாவம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு 24 நாம் நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நானும் நீங்களும் செய்ய வேண்டிய பட வேண்டிய பாடுக்கு நம் பாவத்துக்கு அவர் என்னானாரு? பலியானார். நம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தம்மையே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஆமென். எதுல சுமந்தாரு? நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. 25 சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திரும்பப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தோம், ஆனா இப்பொழுதோ உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியும் ஆனவரிடத்துல திரும்ப இருக்கிறீங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் அவரிடத்துல திரும்பத்தக்கவர்களாக, நம்முடைய இருதயங்களை அவரிடத்துல திரும்பத்தக்கவர்களாக நானும் நீங்களும் இருக்கணும். பாடலாமா இந்த பாடல? இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தம் எனக்காக உங்களுக்காக விழையாக சிந்தப்பட்டிருக்கிறது. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே,
எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே. சொல்லலாமாம். பாவங்கள் யாவையும் கழுவி என்னை, ஆமாங்க, பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே. சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரிக்கும் பரிசுத்த ரத்தமே. சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்றுறவை தந்த ரத்தமே. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்றுறவை தந்த ரத்தமே. ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே. பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆமாங்க. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற. நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற. நன்மைகள் எனக்காய் பேசுகிற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே. தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆமென். ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டது ரத்தமே. ரத்தமே, சிந்தப்பட்ட, ஆமாங்க, எனக்காக உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? எப்படியாக தன்னுடைய சரீரத்தை பிக்க கொடுத்து எனக்காக உங்களுக்காக பலியானார்ல. சிந்தப்பட்ட ரத்தம். ரத்தமே, ஓ எஸ் விலையேற பெற்ற ரத்தம் பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த கல்வாரி காட்சிகளை, பாடுகளை நம்முடைய சிந்தையில் கண்கள் முன்வாடி கொண்டாடலாம். நமக்கு லேசா எங்கேயாவது அடிபட்டாலே ஆண் கையை எடுத்து வலிக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம்ல. எனக்காக உங்களுக்காக அடிக்கப்பட்டார். சாட்டையினால் அடி வாங்கி கொல்கதா வரைக்கும்
வெயிட்டான சிலுவையை சுமந்து கொண்டு ஜனங்கள்லாம் அவர் பார்த்து அழுகும் பொழுது, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைங்களுக்காக அழுங்க அப்படின்னு சொல்லி சிலுவையில் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டவராக, ஆணி நமக்கு லைட்டா தெரியாம சுத்தியில் வச்சு அடிக்கும் பொழுதே பட்டு லைட்டா ரத்தம் வந்துச்சுன்னா எவ்வளோ வலிக்கும். அவருடைய கரங்களிலே ஆணிகள் பாய்ந்து, கால்களிலே ஆணிகள் பாய்ந்து, யாருக்காக? எனக்காக உங்களுக்காக, எனக்காக உங்களுக்காக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எனக்காக ஒருத்தர் அடிக்கப்படணுமா? எனக்காக, நான் செஞ்ச பாவத்துக்காக, நான் செய்த பாவத்துக்காக ஒருத்தர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மறிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாமா கொஞ்ச நேரம்? அப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன்ப்பா, நான் கல் மனதாக இருக்க நான் வரல, என் மனதை கரைத்து நான் உம்மை முழு மனதோடு நேசிக்க, சும்மா புறம் கூறிக்கொண்டு, மற்றவர்களை தூற்றி பேசிக்கொண்டு, மற்றவங்களை கேவலமா பேசிக்கொண்டு இருக்கிற வாழ நான் வரலப்பா. நான் உம்மை நேசிக்க வந்திருக்கிறேன்ப்பா. என்ன பார்க்கிறவங்க உங்களை காரணம்ப்பா. பாட்டுல பாடுனா மாத்திரம் போதாது, என்னை காண்கிறவர்கள் உம்மை காணணும். அதுக்கு நான் எப்படி இருக்கணும்? என்னில் அவருடைய பிம்பம் இருக்குதா ஆராய்ந்து பார்க்கணும். சும்மா ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதிச்சுட்டு நானும் பரிசுத்தவான், நானும் நீதிமான், நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு நம்ம வாழல. அவரை போல வாழ்றதுக்கு நானும் நீங்களும் தகுதிப்படணும். பா, உம்மை போல வாழ்றதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அவர் எனக்காக உங்களுக்காக பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தம், அவருடைய ரத்தம். என் பாவத்துக்காக, உங்க பாவத்துக்காக ஒருத்தர் அடிக்கப்பட்டாருங்க, ஒருத்தர் நொறுக்கப்பட்டாருங்க. பாவங்கள் யாவை கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல. உணர்ந்து பாடுங்களேன். பாவங்கள் யாவை, உங்களுடைய பாவங்கள், ஒவ்வொருத்தருடைய பாவங்களையும் அவர் கழுவி உங்களை சுத்தமாக்கி இருக்கிறார். ஒவ்வொருவரும் உணர்ந்து பாடலாம். சுத்தமான சாட்சியை எனக்கு அப்பா, என்னுடைய இருதயத்துல சுத்த மனசாட்சியை தாங்கப்பா. எங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற எல்லா அழுக்கையும் எடுத்து போடுங்கப்பா. சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட இந்த கால வேளையில அவருடைய பாடுகளை கொஞ்சம் யோசிங்க. அப்பா, உங்களுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்காக விலைக்கிரயம் கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீங்களே, நான் அதற்கு பாத்திரனே அல்லப்பா. நான் வார்த்தை கிடையாது, ஆனா என்ன நீங்க நேசிச்சு எங்களை மீட்டீங்களே. சொல்லமா? ரத்தமே, ஓ எஸ் ஜீசஸ், ஆமாப்பா, விலையேற பெற்ற உம்முடைய ரத்தத்தை கொண்டு எங்களுடைய இருதயத்தை சுத்தமாக்குங்க. கல்மனதையும் உடைத்து நொறுக்கி அப்பா, எங்களுடைய பரிசுத்த சிந்தை எங்களுடைய இருதயத்திலும் சிந்தையிலும் ஆள கடவுதுப்பா. ஓ எஸ் ஜீசஸ், ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. அவர் பாவம் செய்யவில்லை, நம் பாவங்களுக்கு செத்து அவர் தம்முடைய சரீரத்தை, நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல்
சுமந்தார். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தோம்ல, ஆனா இப்பொழுதோ உங்களுடைய ஆத்துமாக்கள் மெய்ப்பெரும் கண்காணியுமான அவரிடத்துல திரும்பி இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் எனக்காக உங்களுக்காக பட்ட பாடுகள், பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. ஆமாங்க, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம். ஆமாங்க, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ. நானும் நீங்களும் பாக்கியவான் பாக்கியவதியாக இருக்கோம். ஆமாப்பா, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே பரிசுத்தரே, படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே, ஓ எஸ் லார்ட், ஆராதனை ஆராதனை. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ஆமாங்க, அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் என்னை உங்களையும் விடுதலையாக்கி இருக்கிறது. விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து அப்பா, எங்களை தெரிந்து கொண்டவர் நீங்கப்பா. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை இயேசுவே, ஆராதனை. ஆமாப்பா, உமக்கே ஆராதனை ஆராதனை. நண்பர் இயேசுவுக்கே, நண்பர் இயேசுவு. வழிகாட்டும் தீபம், வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால், அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை
எஸ் ஜீசஸ். மகிமை. ஆமாப்பா, எங்களை சுத்தமாக்கி இருக்கிறீங்களேப்பா, எங்களை பரிசுத்தவனாக்கி இருக்கீங்களேப்பா, என்னை நீதிமானாக்கி இருக்கிறீங்களேப்பா. நாங்க சிறுகவும் நீர் பெருகவும் எங்களை பார்க்கிறவங்க உங்களை பார்க்கட்டும்பா. யாமே துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 Thank you, Lord. நாங்கள் உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ எங்களை பார்க்குறவங்க உங்களை பார்க்கணும்ப்பா. நாங்கள் உம்மை பிரதிபலிக்க எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையில் உம்முடைய பாடுகளை நினைவு கூற நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் சும்மா ஏதோ ஆராதனைன்ட்டு வரல. எனக்காக எங்களுக்காக நீங்கள் பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூற வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் நீங்கள் சொன்ன வார்த்தைகளின்படி, நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களோடு பேசட்டும்ப்பா. நாங்கள் அதன்படி வாழ்கிறதுக்கு எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க, மற்றவர்களை வித்தியாசமாக நாங்கள் பார்க்காதபடி, நாங்கள் எங்களை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி மற்றவர்களையும் பார்க்க எங்களுடைய இருதயங்களிலே பரிசுத்த சிந்தை, சுத்த இருதயத்தை தாங்க. நாங்கள் நன்மை எங்களுக்கு வர்றதுக்கு எங்களுடைய பாவம் தடையாக இருக்கக்கூடாதுப்பா. எங்களுடைய வார்த்தைகள் தடையாக இருக்கக்கூடாதுப்பா. உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்ற வண்ணமாக சங்கீதம் 22 மாறி மாறி வாசிப்போம். 1 முதல் 10 வரைக்கும். சங்கீதம் 22 1 முதல் 10 வரை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 22 1 முதல் 10 வசனங்கள். அகிலோத் ஷாகர் என்னும் ராகத்தில் பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் உட்காருவோம்.